ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அம்மா போல ஸ்வீட், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், லைன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் ஸ்பெஷல். மாங்காய் சீசன் ஆரம்பிச்சாச்சு. இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் மாங்காய். மாவடியிலேருந்து எல்லாமே நம்ம ஊறுகாய் போடுவோம், வெரைட்டியாக மாங்காயில் செய்வோம். ஸோ மாங்காய் சாதம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான். பொதுவாக மாங்காய் சாதம் வந்து பச்சரிசி வச்சு செய்வோம் நம்ம. நான் வந்து இன்றைக்கி சிறுதானியத்தில் வரகு வச்சு உங்களுக்கு மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாங்காயில் ஒரு ஹெல்த் ட்ரிங்க். அதாவது இது வந்து நார்த்தில் ரொம்ப பாப்புலர். மாங்காவை வேக வச்சு அது கூட கொஞ்சம் பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு பானம் மாதிரி குடிக்கிறதுக்கு அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த வெயில் காலத்தில். பொதுவாக வந்து மாங்காய் வந்து ரொம்ப சூடு அப்படின்றது தான் எல்லாரோட எண்ணமுமே. ஆனால் வெயில் காலத்தில் தான் மாங்காய் நிறைய கிடைக்கும். அதை நம்ம சாப்பிட்ற விதமாக சாப்பிட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு நல்லது. எதுவுமே அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா தான் உடம்புக்கு எப்போவுமே கெடுதலை கொடுக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கி நம்ம 2 டிஷ் மாங்காய் வச்சு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வரகரிசி மாங்காய் சாதம். வரகரிசி மாங்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வரகரிசி 1 கப், துருவிய மாங்காய் 1 கப், துருவிய கேரட் 1, பச்சை மிளகாய் 4, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி துருவல் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 4 தேக்கரண்டி, கொத்தமல்லி சிறிதளவு. வரகரிசி மாங்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் நம்ம. நான் சொன்ன மாதிரி 1 கப் வரகரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 2.5 கப்பு இல்லைனா 3 கப் அளவுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த அரிசி கழுவி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா வடிச்சிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு திரும்ப கொதி வந்தோடனே தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணியிலே சாதம் வெந்துடும். அந்த அரிசி வெந்து நல்ல இந்த மாதிரி சாதமாக வந்துடும். நீங்கள் சாதம் ரெடி ஆன உடனே அந்த பாத்திரத்துலேருந்து மாற்றிடுங்க. நீங்கள் மாற்றாமல் அதே பாத்திரத்துலேயோ இல்லை குக்கர்லேயோ வச்சிங்கன்னா அடியில் ஃபுல்லாக இறுகி கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். நீங்கள் உடனே எடுத்து ஒரு ஹாட் பேக்கில் இல்லை ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அரிசி வந்து எப்போவுமே ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரியாகவே வரும். இது வந்து எந்த கலந்த சாதம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரிசி ஒட்டவே ஒட்டாது. ஸோ இப்போ நம்ம வரகரிசி சமைச்சி சாதமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மாங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு, தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, தோலோடையே கூட நீங்கள், அதாவது மெல்லிசு தோலாக இருந்தால் அதோடையே நல்லா துருவிக்கோங்க. கொஞ்சம் தடியாக தோல் இருந்தது அப்படின்னா தோலை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஒரு கேரட் வந்து ஆப்ஷன் தாங்க, நான் சும்மா இருக்கட்டுமேன்றதுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விட்டுறலாம் அதை. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடானவுடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொதுவாக வந்து கலந்த சாதம் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எப்போவுமே. அதுவும் வந்து மாங்காய் சமைக்கும் போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் மாங்காய் வந்து கொஞ்சம் சூடுன்ட்டுன்னு. இப்போ நீங்கள் அந்த நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கும் போது அந்த சூடு வந்து ரொம்ப தெரியாது நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இது கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் கொஞ்சம் வேர்க்கடலை. இந்த இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க. இது கேரட்.
நீங்கள் எவ்வளோ சாதம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காவாக எடுத்துக்கோங்க. நல்ல இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிறுதானியத்தில் வந்து நான் இன்றைக்கி வரகு எடுத்திருக்கேன். நீங்கள் வரகுக்கு பதிலாக இந்த சாதம் வந்து திணையில் பண்ணலாம், சாமையில் பண்ணலாம், குதிரைவாளியில் பண்ணலாம். அதே மாதிரி பனி வரகுலையும் பண்ணலாம். கம்பு கேழ்வரகுல இந்த மாங்காய் சாதம் கொஞ்சம் பண்ண முடியாதுங்க. மற்ற எல்லா சிறுதானியத்துலையும் நீங்கள் பண்ணலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். நான் வந்து சாதத்தில் உப்பு போடலை, அதனால் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ நம்ம இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வரகரிசியை இதில் சேர்க்க போகிறோம். வீட்டில் பண்ணும்போது அடுப்பு தீயை சிம்லேயே வச்சுக்கோங்க. கூட்டி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிரும், அடி பிடிச்சிரும். கொஞ்சம் அந்த மாங்காய் வந்து சாதம் ஃபுல்லாக படுற மாதிரி நல்ல நிதானமான தீயில் வச்சு மெதுவாக கிளறுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கிளறிட்டோம். அரிசியும் மாங்காயும் நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இந்த மாங்காய் எசன்ஸ் ஃபுல்லாக அந்த அரிசியில் இறங்கணும். நம்மளுக்கு கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. இப்போ இது ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. அதுக்குள்ளே நம்மளுடைய அம்மா போல ஸ்வீட், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், லைன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு அம்மா போல ஸ்வீட், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், லைன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம வரகரிசியோட மாங்காய் துருவினது, கேரட் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி மூடி வச்சோம். இப்போ பாருங்கள், ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருந்தால் போதும். தீயை வந்து எக்காரணம் கொண்டு கூட்டிடாதீங்க. இப்போ நீங்கள் எடுத்து பரிமாறணும். இப்போ வந்து இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். இதே வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா இது நல்லா பொலப்பொலான்னு உதிர்ந்து வந்துடும் உங்களுக்கு. பொதுவாக நான் சொன்ன மாதிரி அந்த பாத்திரத்துலேயே எக்காரணம் கொண்டு சிறுதானியம் மட்டும் சமைச்சிட்டு வச்சுருக்காதீங்க. உடனே வர பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. முடிஞ்சளவு ஹாட் பேக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போ சாப்பிடும் போது எடுக்கிறீங்களோ அப்போ நல்ல உதிரியாகவே இருக்கும். இப்போ நம்மளுடைய வரகரிசி மாங்காய் சாதம் தயாராகிடுச்சு. எந்த ஒரு கலந்த சாதமே கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே எப்போவும் இருக்குங்க. சமைச்ச உடனே வந்து இந்த கலந்த சாதம் மட்டும் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அதனுடைய உண்மை கரெக்டாக அந்த டேஸ்ட் வந்து தெரியாது. நம்மளுடைய வரகரிசி மாங்காய் சாதம் தயாராகிருச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. குறிப்பாக நம்மளுக்கு இந்த மாங்காய் சீசனில் கிடைக்கும் போது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மாங்காய் வச்சு ஒரு ஹெல்த் ட்ரிங்க், அதாவது ஒரு குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி குடிக்கிறதுக்கு ஒரு பானம் மாங்காய் வச்சு பண்ண போகிறோம். இது வந்து வட இந்தியாவில் ரொம்ப பாப்புலர். ஸோ இப்போ அதுக்கு பேர் அங்கே பார்த்தீங்கன்னா ஆம் பன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்னா மாங்காய், அந்த ட்ரிங்க்குக்கு பேர் பன்னான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஆம் பன்னா செய்ய தேவையான பொருட்கள்: மாங்காய் 1 தோல் சீவி கொள்ளவும், இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, உப்பு 1/4 தேக்கரண்டி, பனஞ்சர்க்கரை 1 தேக்கரண்டி, சீரகப்பொடி 1 தேக்கரண்டி,
புதினா சிறிதளவு. ஆம் பண்ணா செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ மாங்காயை தோல் சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம முதல்ல வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாங்காயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் புளிப்பு தன்மை கம்மியாக இருக்க மாங்காயாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த கிளிமூக்கு மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புளிப்பு சுவை ஜாஸ்தி இருக்க மாங்காய்னா நீங்கள் வந்து அதை குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். பொதுவாக வந்து ஊறுகாய் போடுறதுக்குலாம் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த நார் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி மாங்காயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹெல்த் ட்ரிங்க்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தானில் ரொம்ப பாப்புலர். இப்போ இந்த மாதிரி வேக வச்சுட்டு இதை நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி ஒரு விழுது மாதிரி எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம வந்து குடிக்கிறதுக்கு ஒரு பானமாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதாங்க இது. இப்போ நம்மளோட மாங்காய் வெந்துட்டு கொஞ்சம் ஆறணும். அதுக்கு நடுவில் நம்மளுடைய அம்மா போல ஸ்வீட், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், லயன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு அம்மா போல ஸ்வீட், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், லயன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம இந்த தோல் சீவி மாங்காயை வேக வச்சோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி மசிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காயை எடுத்து நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் இது கூட வந்து நம்ம அடுத்து இந்த இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி போட்டாச்சு. அடுத்தது சீரகப்பொடி, கொஞ்சமாக உப்பு. நான் இன்றைக்கி சர்க்கரைக்கு பதிலாக பனம் சர்க்கரை, அதாவது பாம் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதே கூட சேர்த்துக்கலாம். புதினா இலை கொஞ்சம். இப்போ நம்ம வேக வச்ச மாங்காய் துண்டுகள் போட்டிருக்கோம் இதில். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சீரகப்பொடி, இஞ்சி துருவல், அதுக்கப்புறம் பனம் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான். 2 புதினா இலை. இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்க போகிறோம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்ச விழுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கலை. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டிக்கோங்க. இப்போ வடிகட்டின சாறு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வடிகட்ட வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் அப்படியே நீங்கள் குடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. பொதுவாக இந்த ஆம் பண்ணா வந்து கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இதில் பனம் சர்க்கரை சேர்த்ததுனால உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. இல்லை நீங்கள் நார்மல் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். ஸோ வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா அங்கே போய் குடித்தவங்களுக்கு தெரியும் ரெண்டும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. பனம் சர்க்கரை சேர்த்ததுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஆம் பண்ணா தயாராகிடுச்சு. நம்மளுடைய ஆம் பண்ணா தயாராகிருச்சு. இப்போ இதை நீங்கள் வந்து அப்படியே சில் பண்ணாமலும் சாப்பிட்லாம்.
இல்லை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலான உடனே சாப்பிட்லாம். இல்லை ஒரு ஐஸ் க்யூப் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட உடனே எடுத்து குடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதில் நம்ம புதினா சேர்த்துருக்கோம், சீரகம் சேர்த்துருக்கோம், மாங்காய் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பசியே இருக்காது நம்மளுக்கு. வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது பசி இல்லாமல் போகும். ஸோ இதில் அந்த இஞ்சி புதினா சேர்க்கும்போது அது வந்து நல்ல பசியை தூண்டும். உங்களுக்கு தண்ணி நிறையா குடிச்சிட்டு ஜீரணம் ஆகாது. ஒரு மாதிரி வந்து தண்ணி வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வித்தியாசமாக பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இந்த மாங்காய் வச்சு இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு குறிப்பாக நம்ம ஊரில் நிறைய நம்ம பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் எல்லாருக்குமே புதுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் ட்ரிங்க். இப்போ நம்ம இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான ஹெல்த் ட்ரிங்க்லாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. நம்ம இளநீர், மோர், நுங்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாங்காயில் வச்சு இந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வித்தியாசமாக, அதே மாதிரி பழச்சாறுகள் நிறைய எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த நேரங்களில் நீங்கள் அந்த பாட்டிலில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் தவிர்த்திங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு தாங்க ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேர் வந்து நல்லா அதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுடைய இயற்கை பானங்களை நோக்கி போகிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. இதை அப்படியே எல்லோரும் தொடர்ந்து பண்ணணுன்றதான் எங்களோட ஆசை. ஸோ இன்றைக்கி நம்ம மாங்காயில் 2 டிஷ் பார்த்துருக்கோம். இது 2 எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். வரகரிசி மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். வரகரிசியை சாதமாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காயை துருவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சூடாக்கி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவல் சேர்த்துட்டு கூட துருவி வச்சுருக்க கேரட்டு, மாங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாங்காய் நல்லா வதங்கின உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க வரகரிசி சாதத்தை அதோட போட்டு உப்பும் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் தீயை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நல்லா கலந்துட்டு கிளறினீங்கன்னா உங்களுடைய வரகரிசி மாங்காய் சாதம் தயார். அடுத்து நம்ம பார்த்தது ஆம் பன்னா. ஆம் பன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காயை நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி நல்லா தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. அந்த வேக வச்சதுக்கு அப்புறமா மாங்காய் வெந்த உடனே அந்த மாங்காயை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே ஒரு ஸ்பூனுக்கு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பனஞ்சர்க்கரை, புதினா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு விழுதாட்டம் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி ஒரு டம்ளரில் ஊற்றினீங்கன்னா உங்களுடைய ஆம் பன்னா தயார். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம மாங்காய் வச்சு 2 டிஷ் பார்த்துருக்கோம். இந்த வெயில் காலத்தில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, மாங்காய் சீசன். நிறைய மாங்காய் பிரியர்கள் உண்டு நம்ம ஊரில். ஸோ அவங்களுக்கு வித்தியாசமாக நான் இன்றைக்கி சிறுதானியத்தில் வரகு வச்சு மாங்காய் சாதம் பண்ணி காட்டியிருக்கிறேன். இதே சாதத்தை வந்து நீங்கள் திணை அரிசியில் பண்ணலாம், சாமை, குதிரவாளி, பனிவரகில் பண்ணலாம். அது தவிர நம்ம பார்த்தது ஆம் பன்னான்னு ஒரு நார்த்தில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாங்காய் வச்சு. ஸோ இது 2 கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நல்லா ஆரோக்கியமாக இருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் உங்களை அடுத்த வாரம் அம்மா போல ஸ்வீட், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், லைன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.